வாங்க. ஓ, உருவ பிண்டங்களை பிடிக்கப்பட்ட. ஆமா, அதாவது ஒரு தாயின் கருவறையில் எப்படி ஒரு தாயின் கருவறையில் கருவே உருவாகி உருவே பிண்டமாகி பிண்டமே சரீரமாகி அந்த சரீரத்துக்கு உயிரளித்தால் மட்டுமே குழந்தையானது பூமியில் பிறந்து ஜனனித்து வளரும். சரி, எப்படி அந்த பிண்டம் தன்னை பிடித்து தாயின் அங்கத்தில் வைப்பவன் நான் தான். உன்னை படைச்சவனே நான் தான். நீ அடி வாங்கி செத்து போயிருவேன். அடி வாங்கி செத்தே போயிருவேன். ஏன்டா என்ன படிச்சவன் எங்க அப்பா. உங்க அப்பனை படித்தது நான். எங்க அப்பனை படிச்சவன் என் பாட்டேன். சர்வேஸ்குமாரன் அவர்கள் அவரது சொத்திலிருந்து ₹20 அன்பளிப்பளித்துள்ளார். எந்த ஒரு நோய் நொடிகள் இல்லாமல் என்றும் சுகத்தோடு வாழ வேண்டும் என்று இந்த அம்மனை பிரார்த்திக்கிறோம். ராமோஜயம். தந்தை படித்தவனும் நானே. தந்தையை படித்தவன் என் பாட்டேன். உங்க பாட்டனை படிச்சவன் நானுடா. பாட்டனை படிச்சவன் முப்பாட்டேன். உங்க முப்பாட்டனை படிச்சவனும் நானே. நீ புளுத்துல அவங்க கல்யாணத்தை பண்றாங்க, பிள்ளைய பெக்கிறாங்க, பேர் எடுக்கிறாங்க. நீ என்ன புளுத்துற? என்னடா நினைச்சேன்ன எங்க அப்பன் கல்யாணம் பண்ண கல்யாண கடனே இன்னும் கட்ட முடியல. எங்க அப்பன் செத்து போயிட்டான். அவன் கல்யாண கடனை நான் தான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஒப்பம் கல்யாண கடனே நீ தான் கட்டுறியா? ஆமா. நீ என்ன புளுத்தியங்களை என்ன பிறப்பிச்சங்கிற? எத்தனை கட்டல் உடைஞ்சிருக்குது, எத்தனை கட்டல் உடைஞ்சிருக்குது, எத்தனை பாய் கிழிஞ்சிருக்குது. அதாவது தோல் மேல கை வைக்க கூடாது. எவ்வளவு நேரம் தாங்கட்டும், அடிக்கிறத தாங்கட்டா, உங்களை தாங்கட்டும் மாடாடே. நான் உன் தோல் மேல கைய வைக்கிறனால அல்ப புண்டை. ஒரு நண்பன் ஒரு தோழன் என்று உரிமையில் தோல் மேல் கையிட்டால் என்னடா கூட இழிவாக நாவாடுகிறாய் அப்படின்னா இங்க காலையில வாங்கின சம்பளத்தை கொடுத்துட்டு போய் பார்க்கலாம். சாமி, உருவ பிள்ளைகளை படிக்கப்பட்ட ஐமுகப்படுத்த பிரம கடவுளா இருந்தார் உன் தாய் தந்தைகளோ மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவும் என் வளர்ப்பு தாய் ஆதிலட்சுமி. அப்படி இருந்தாலும் மாதவா, நான் எங்கு வசித்து வருகிறேன், என் சாம்ராஜ்யம் என்ன சொல்லட்டுமா? ஓட்டே ஓட்டே ஓட்டே.
நீங்கள் வாசம் செய்து வரீங்க? நான் எங்கு வசித்து வருகிறேன்? நான் வாசம் செய்து வரக்கூடிய சாம்ராஜ்யம் இது. நாடு ஆளும் தேசம் ஆளும் நன்னகரம் எந்த நாட்டில் இருக்கிறீங்க? என் நாடு என்ன? இருப்பிடம் எங்க சுவாமி? என் நாடோ சத்தியலோகம். நாடோ சத்தியலோகம். ஆமா, சத்தியலோகன் தன்னை நான் தகத்துடன் பரிவாரம் செய்து வருகிறேன். காலாகாலம் தன்னில் நான் யாரை கல்யாணம் செய்து சத்தியலோகத்தை ஆண்டேன்? யாரை திருமணம் செய்தீர்கள்? மாலை முடித்த மங்க யாரு? எனது தேவி. என் தேவியோ கலைக்கெல்லாம் அரசியாக விளங்கப்பட்ட கலைமகள் என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி திருமணம் செய்தேன். கல்விக்கு தலைவி. ஆமா, கலைமகள் சரஸ்வதி. சரஸ்வதி திருமணம் செய்தேன். அப்படி இருந்தாலும் மாதவா, இன்றைய தினம் எனது தேவி இங்க பார், ஜாக்கிரதையாக இருந்து கொள். எனது மனைவியை காண வேண்டும். கூட்டத்தியா முகப்படுத்த பரம கடவுளாகப்பட்டவர் தன் மனைவி அழைக்க இதே நேரத்தில் அம்மன் சரஸ்வதி சபை